கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் ஒரு நபித்தோழர் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு என்ன உபதேசம் செய்தார்கள்? அது அவருக்கு மட்டுமானதல்ல, ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் செய்யப்பட்ட உபதேசம். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள், அதிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடங்கள், இவைகளையெல்லாம் இந்த ஹதீஸ் நமக்கு அழகான முறையிலே சொல்லித் தருகிறது. ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸு புகாரி ஷரீஃபிலே 6116வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. அன்ன ரஜுலன், ஒரு மனிதர் காலலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவுசினி, எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் என்று சொன்னார். கால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே சொன்னார்கள், லா தகலப், நீ கோபப்படாதே என்று சொன்னார்கள். ஃபரத்தத மிராரன், கேட்ட அந்த மனிதர் மீண்டும் கேட்டார், எனக்கு அதிகப்படுத்துங்கள், அதாவது உபதேசத்தை வேற ஏதாவது செய்யுங்கள், அதிகப்படுத்தி சொல்லுங்கள் என்று கேட்டார். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தகலப், நீ கோபப்படாதே என்று சொன்னார்கள். உடனே அந்த உபதேசத்தை கேட்டுவிட்டு அவர் அங்கிருந்து சென்று விட்டார். கண்ணியமான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பல நபித்தோழர்கள் பல நேரங்களிலே எனக்கு ஏதாவது சொல்லிக் கொடுங்கள், உபதேசம் செய்யுங்கள், இப்படியெல்லாம் பலவிதமான வினாக்களை தொடுப்பார்கள். அந்நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கூடியவர் எப்படி என்பதை கணித்து பார்த்து அவருக்கு தகுந்தாற்போல் உபதேசங்களை செய்வார்கள். ஒருவர் பெற்றோரை கவனிக்கவில்லை என்றால் அவர் கேட்டால் நீ பெற்றோரை கவனித்துக்கொள் என்று சொல்லுவார்கள். ஒருவர் தொழுகவில்லை என்றால் நீ தொழுதுகொள் என்று சொல்லுவார்கள். ஒருவர் அதிகமாக கோபப்படுகிறார் என்றால் நீ கோபப்படாதே என்று சொல்லுவார்கள். இப்படி வரக்கூடிய நபர்களை கவனித்து அந்தந்த உபதேசங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. இந்த ஹதீஸு இஸ்லாமிய ஒழுக்கத்தின் மிகப்பெரிய அடிப்படைகளை உள்ளடக்கிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்குண்டான முக்கியமான அறிவுரையாக இந்த ஹதீஸை நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவனிடத்தில் சுத்தமாக கோபம் என்பது இருக்கவே கூடாது என்பதை அழுத்தமாக இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித்தர்றாங்க. காரணம், கோபத்தின் மூலியமாக மனிதன் தவறான வார்த்தைகளை பேசுகிறான். கோபத்தின் மூலியமாக அவனுடைய உறவுகளை அவன் முறித்துக் கொள்கிறான். அதே கோபத்தின் மூலியமாக பெற்றோர்கள், மேலும் மனைவி மக்கள், பிள்ளைகள் ஆகியோருடைய மனதை புண்படுத்துகின்றான், சண்டை போடுகின்றான். இப்படியெல்லாம் பல வகையான பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் எது என்று கேட்டால் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய கோபம்தான் என்பதாக நமக்கு மார்க்கம் அழகான முறையிலே சொல்லித் தருகிறது. உலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், லைஸ ஷதீது பிஸ்ஸுர்ஆ, மல்யுத்தத்திலே வெல்பவன் பலசாலி அல்ல என்று சொல்லுவார்கள். மல்யுத்த வீரன் இருக்கின்றானே, அவன் நல்ல கட்டமைப்போடு உடலமைப்போடு அவன் இருப்பான். அப்படிப்பட்டவன் மல்யுத்தத்திலே வென்றுவிட்டால் அவன் பலசாலி அல்ல, வீரன் அல்ல என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுவார்கள், இன்னம ஷதீதுல்லதி எம்லிக்கு நஃப்ஸஹு இந்தல் கலப், கோபம் வருகின்ற பொழுது தன்னுடைய நஃப்ஸை எவன் கட்டுப்படுத்தி கொள்கின்றானோ அவன்தான் உண்மையான வீரன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் நமக்கு அழகான முறையில் சொல்லித் தருவார்கள். இப்படி
கோபம் என்பது ஷைத்தானுடைய அடையாளம். மார்க்கம் நமக்கு சொல்லுது, ஷைத்தான் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் கோபத்தை ஏற்படுத்துகின்றான். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே கோபம் நமக்கு வருகின்ற பொழுது அதை எப்படி கையாள வேண்டும் என்ற வழிமுறையும் நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. முதலாவதாக, நமக்கு கோபம் வருகின்ற பொழுது நம் மார்க்கம் நமக்கு சொல்லும், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதாக ஓதிக்கொள்ளுங்கள். தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். என ஷைத்தான் கோபத்தை ஏற்படுத்திவிட்டு சண்டைகளை மூட்டிவிட்டு பிரச்சனைகளை உண்டாக்கிவிட்டு அவன் சந்தோஷமாக அந்த காட்சியை கண்டுகளிப்பான். அப்படிப்பட்ட ஷைத்தானுக்கு நீங்கள் ஒருபொழுதும் நீங்கள் இடம் கொடுத்து விடாதீர்கள். முதலாவதாக அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற அந்த பாதுகாப்பு துவாவை ஓதி ஷைத்தானை நீங்கள் விரட்டி விடுங்கள் என்பது முதல் விஷயம். இரண்டாவதாக நம் மார்க்கம் சொல்லும், நீங்கள் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் கோபப்பட்டால் நீங்கள் அமர்ந்து விடுங்கள், உட்கார்ந்து விடுங்கள் என்பதாக சொல்லுவார்கள். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி. மூன்றாவதாக, நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுக்கு கோபம் வந்தால் நீங்கள் படுத்துக்கொள்ள வேண்டும் என்பது மூன்றாவது செய்தி. நாலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி அற்புதமான ஒரு செய்தி. உங்களுக்கு அதிகமான கோபம் வருகின்ற பொழுது ஒது செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். ஒது செய்கின்ற பொழுது அந்த நீர் நம்மளுடைய முகத்திலேயும் கைகளிலேயும் கால்களிலேயும் படுகின்ற பொழுது அந்த நீர் நம்மளுடைய கோபத்தை அது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரும் என்பதாக சொல்லுவார்கள். ஐந்தாவது செய்தி என்னவென்றால், கோபம் வந்து உங்களை யாராவது ஏசிக் கொண்டிருந்தால், திட்டிக் கொண்டிருந்தால், கடுமையான சொற்களால், சுடு சொற்களால், தடித்த வார்த்தைகளால் நம்மை பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் உடனே அவருக்கு பதில் கொடுக்க வேண்டாம் என்கிறது மார்க்கம். நீங்கள் பேச பேச திருப்பி திருப்பி நீங்கள் பேசாதீங்க. அவர் பேச விட்டுட்டு நீங்க அமைதியா இருங்கங்குது மார்க்கம். பிரச்சனை அங்கேயே சால்வ் ஆயிரும். இல்லைன்னா எவ்வளவு பேசினாலும் மரம் மாதிரியே இருக்கான், எவ்வளவு பேசினாலும் சுவர் மாதிரி உட்கார்ந்துருக்கான், மதில் மாதிரி இருக்கான், இவன் மனிதனா ஜடமா என்ன பொருள்னு தெரியலையே என்பதாக எண்ணிக்கொண்டு யார் சண்டை போட வந்தாரோ அவரே கொஞ்ச நேரத்தில் பேசிட்டு அவரே போயிடுவாரு அப்படிங்கிறது மார்க்கம். அபூபக்கர் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒருவர் வந்து அபூபக்கர் நாயகத்தை திட்டுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் நாயகத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சிரிப்பாங்க. யாராவது நம்மளை திட்டி நம்ம நண்பர் நம்மளை பார்த்து சிரிச்சா ஏற்கனவே அவர் திட்டதுல ஒரு கோபம், நம்ம நண்பர் சேர்ந்து சிரிக்கும் பொழுது மறுபடியும் நமக்கு ஒரு கோபம் அதிகமாகும். அப்ப கடுமையான திட்டிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கட்டத்தை தாண்டி பதிலுக்கு ஒரு வார்த்தை பேசிடுவாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் மாறிவிடும். எப்பொழுது சிரித்து கொண்டிருந்தார்களோ அப்படியே அவர்கள் முகம் மாறிடும். உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்பார்கள், நபியே நாயகமே, இவ்வளவு நேரம் என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தீங்க, ஒரு வார்த்தை நான் பேசினேன், உடனே என் மேல் உங்களுக்கு கோபமா என்ன என்று எனக்கு தெரியவில்லை, முகம் மாறிவிட்டது என்று சொல்லும் பொழுது அப்பத்தான் எல்லாருக்குமான ஒரு செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்மளை யாராவது வந்து திட்டிட்டு இருந்தா நம்ம மௌனமா இருந்தோம்டா அல்லாஹ் ஒரு மலக்கை நியமித்து அவருக்கு பதில் கொடுக்க வைக்கின்றான். நமக்கு பகரமா மலக்கு வந்து நின்றுகிட்டு திட்டிக்கிட்டே இருப்பாரு, திருப்பி திருப்பி பதில் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அபூபக்கரே, உன்னை அவர் திட்டும் பொழுது ஒரு மலக்கு வந்து பதிலுக்கு திட்டிக் கொண்டிருந்தார், அதை பார்த்து நான் சிரிச்சேன், நீ எப்ப வாய் துறக்க ஆரம்பித்தாயோ மலக்கு சென்று விட்டார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் இருக்கவே கூடாத ஒரு குணம் கோபம். அந்த கோபம் வருகின்ற பொழுது மார்க்கம் சொல்லித்தந்த அந்த ஒழுக்க நெறிமுறைகளை நாம் பின்பற்றி வந்தால் கண்டிப்பாக சிறந்த முஃமினாக நாம் இருக்கலாம் என்பதில் சந்தேகமில்லை. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் ஹதீஸ் என்னென்ன ஒழுக்கங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்ததோ